இயேசு ஜீவிக்கிறார். சுவிசேஷ ஊழியம் வழங்கும் ஜீவ வார்த்தைகள். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை யாவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். இயேசு ஜீவிக்கிறார் ஊழியத்தின் சார்பாக ஜீவ வார்த்தைகள் நிகழ்ச்சி வந்தவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு வாரமும் இதே நேரத்தில் இந்த வார்த்தைகளை கேளுங்கள், அநேகரை கேட்க செய்யுங்கள். ஊழியங்களிலே பயன்படுத்த விரும்பினாலும் எங்களுடைய வெளியீடுகள், புஸ்தகம், பத்திரிகை தேவையானாலும் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அழிவுக்கு தப்புவிக்கிறார் என்ற வார்த்தையின்படி இந்த வார்த்தை விசுவாசத்தோடு ஏற்றுக்கொள்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் அற்புதங்கள் நடக்கும் என்பதிலே சந்தேகமே இல்லை. இந்த நாளிலும் தேவன் நமக்கு தருகிற வார்த்தை நான் வாசிக்கிறேன். ஜெபத்துடன் கேளுங்கள். ராஜாக்கள் 1 புஸ்தகம் 18 அதிகாரம் 43, 44 வசனங்கள். எலியா தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ போய் சமுத்திர முகமாய் பார் என்றான். அவன் போய் பார்த்து ஒன்றுமில்லை என்றான். நீ இன்னும் 7 தரம் போய் பார் என்றான். 7ஆம் தரம் இவன், இதோ சமுத்திரத்திலிருந்து ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை அத்தனை சிறிய மேகம் எழும்புகிறது என்றான். வேலைக்காரன், ஊழியக்காரன் 7ஆம் தரம் போய் பார்க்கும்போது அவன் சொல்லுகிறான், இதோ சமுத்திரத்திலிருந்து ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை அத்தனை சிறிய மேகம் எழும்புகிறது என்றான். இந்த வந்தலை கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த ஊழியக்காரனுடைய அனுபவத்திலிருந்து சில காரியங்களை நாம் சிந்திக்க போகிறோம். பெருமழையின் இரைச்சல் கேட்கிறது ராஜாவே என்று சொல்லி அகப் ராஜாவை குறித்து சொல்லுகிற அந்த அனுபவத்தை மேல் வசனத்திலே நம்ம வாசிக்கிறோம். நீர் போஜனம் பண்ணும் ஆயத்தப்படும், பெருமழையின் இரைச்சல் கேட்கிறது. இந்த பெருமழையின் இரைச்சல் கேட்கறது மட்டுமல்ல, அந்த மழை பெய்வதற்கு மேகம், கார் மேகம் வேண்டும். எலியா போய் ஜெபம் பண்ணுகிறான். கர்மேல் பர்வதத்தில் ஏறி ஜெபம் பண்ணுகிறான். ஊழியக்காரனை கூப்பிட்டு போய் சமுத்திர முகமாய் நீ பார் என்று சொல்லி சொல்வதை நாம் அதில் பார்க்கிறோம். இந்த உள்ளங்கை மேகம் என்பது ஆசீர்வாதத்தின் ஆரம்பம். ஒரு நதி போகிறது என்றால் ஒரு ஊற்று இருக்கிறது. அந்த ஊற்றிலிருந்து தான் அந்த நதிகள் சேர்ந்து பல ஊற்றில் நதியை சேர்ந்து தண்ணீர் சேர்ந்து நதியாக போகிறது. அதே போல் உள்ளங்கை மேகம் என்பது உன்னுடைய வாழ்க்கை நம்முடைய ஆசீர்வாதத்துக்குரிய ஆரம்பம், ஆரம்பத்தின் ஒரு அடையாளம். யார் ஒருவர் கர்த்தர் தன் வாழ்க்கையில் ஆசீர்வதிக்க செயல்பட ஆரம்பிக்கிறார் என்பதை குறித்த அறிவு, அதை குறித்த புரிதல் யாருடைய வாழ்க்கையில் சரியாக இருக்கிறதோ நிச்சயமாய் பெருமழையின் ஆசீர்வாதம் அவனுடைய வாழ்க்கையில் கிடைக்கும். இன்றைக்கு அநேக தேவனுடைய பிள்ளைகள் ஆசீர்வாதத்தை இழந்து போக பெற்றுக்கொள்ள முடியாமல் திணறிக் கொண்டிருக்க காரணம் என்னவென்றால், ஆரம்பத்தின் அனுபவத்தை அவள் அறியாது இருக்கிறதுனால, அதை புரிந்து கொள்ளாமல் இருக்கிறதுனால. இந்த ஊழியக்காரன் அனுபவத்திலிருந்து சில காரியங்களை நம்ம வேகமாய் வாசிக்க போகிறோம். என்னென்றால், இப்போது ரூத்து போவாஸுக்கு மனைவியாக வருகிறார். எஸ்தர் ஆகாஸ்வர் ராஜாவுக்கு மனைவியாக வருகிறார். எப்படி இந்த சம்பவம்லாம் நடக்குது? இவங்க ராஜ பரம்பரையே கிடையாது. ஆனால் அந்த உள்ளங்கை சிறிய மேகம் அவருடைய வாழ்க்கையில் ஒரு தொடுதல் ஆரம்பிக்கிறது. அதுதான் பெருகி 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 பெருமழையின் இரைச்சல் என்று சொன்ன போல பெருமழையின் ஆசீர்வாதம் அவருடைய வாழ்க்கையில் வந்திருக்கிறது. அதே போல் இந்த வார்த்தை கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே, இந்த வார்த்தையின்படி இந்த வார்த்தை நீங்கள் விசுவாசிப்பீர்களானால், நான் விசுவாசிக்கிறேன், இந்த நாளிலே உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களை ஆசீர்வாதத்தினுடைய ஊற்றாக உள்ளங்கை மேகம் உங்களிலே எழும்புகிறது, உங்கள் வாழ்க்கையில் எழும்புகிறது, உங்கள் தொழிலில் எழும்புகிறது. நீங்கள் அதை சரியாய் புரிந்து, சரியாய் கீழ்ப்படிந்து, சரியாய் அர்ப்பணிப்போடு நீங்கள் நடந்து கொள்வீர்களானால் நிச்சயமாய் பெருமழையின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீர்கள். இந்த ஊழியக்காரனுடைய அனுபவத்தை முதலாவது நாம் அறிய வேண்டிய காரியம் என்னவென்றால், எலியா சொல்லுகிறான், நீ போய் சமுத்திர முகமாய் பார். பெருமழையின் இரைச்சல் கேட்குதுன்னு சொல்கிறாரு, சமுத்திரத்தை போய் பார்க்க சொல்கிறாரு. அங்கே என்னதை பார்க்குறது அப்படின்னு சொல்லி அவன் புலம்பவே இல்லை. அவன் குழம்பவே இல்லை, தைரியமாக போய் பார்க்குறான். இது என்ன அனுபவம்? மேகத்தை குறித்த ஒரு அறிவு அவனுக்கு இருக்குது. பெருமழையின் இரைச்சல் வருதுன்னா மழை மேகத்தில் தான் வரும். அப்போ அந்த மேகம் எங்கே இருக்குன்னு வரணும்? கடலில் தான் மேகம் எழும்பணும். இந்த அறிவு அந்த ஊழியக்காரனுக்குள்ளே இருப்பதை நாம் இதில் பார்க்க முடிகிறது. அந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, 43 வசனத்தில் தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ போய் சமுத்திர முகமாய் பார் என்றான். அவன் போய் பார்த்து ஒன்றுமில்லை என்றான். நீ போய் பாருன்னு சொன்ன உடனே நேராக போய் சமுத்திரத்தில் அவன் பார்க்குறான். அப்போ அவனுக்கு ஒன்றுமே தெரியல, ஒன்றும் இல்லைன்னு வந்து சொல்கிறான் என்பதை நம்மள பார்க்குறோம். இது என்ன அனுபவம்? மேகத்தை குறித்த ஒரு அனுபவம் என்பது யோபின் புஸ்தகத்தில் நீங்கள் வாசிப்பீர்களானால் 37வது அதிகாரம் 11வது வசனத்தில் விதமாய் வாசிக்கிறோம். அவர் நீர்த்துளிகளை மேகத்தில் ஏற்றி மின்னலினால் மேகத்தை சிதற பண்ணுகிறார். பார்த்தீங்களா?
மேகம் வரும்பொழுது இடிமின்னல் வர்றதை பார்க்குறோம். அது மேகத்துடைய உரசல் தான் இடிமின்னல், மழை பொழியுது. அந்த மேகம் எங்கிருந்து எழும்புது? கடலில் தான் மேகம் எழும்புது. பார்த்தீங்களா? அதான் அந்த வசனத்தை வாசிக்கிறோம். அவர் நீர்த்துளிகளை மேகத்தில் ஏற்றி மின்னலினால் மேகத்தை சிதற பண்ணுகிறார். 36வது அதிகாரம் 27வது வசனத்தை வாசிப்பீங்கன்னா அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் நீர்த்துளிகளை அணு போல ஏற பண்ணுகிறார், அவைகள் மேகத்திலிருந்து மழையாய் சொரிகிறது. அப்போ மேகத்திலிருந்து மழையாக சொரியுதுன்னு சொன்னால் கடல்லேருந்து ஒரு மேகம் எழும்பணும். பார்த்தீங்களா? அதனால தான் இவன் போய் பாருன்னு சொன்ன உடனே கடலில் போய் பார்க்குற ஒரு அனுபவத்தை நாம் அதில் பார்க்குறோம். ரெண்டாவது, இந்த வேலைக்காரனுக்கு, ஊழியக்காரனுக்கு எலியாவுடைய வார்த்தையின்படி ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற நன்மையை காணக்கூடிய கண்கள் இருக்குது. அவன் முதல்ல போய் பார்க்குறான், அங்கே இல்லை. அதே 43 வசனத்தில் அவன் சொல்கிறான், எலியா சொல்கிறான், நீ இன்னும் 7 தரம் போய் பார். 7 தரம் போய் பாருன்னா ஒரு தடவை பார்க்குறான், இல்லை வந்துடுறான். திரும்ப போய் பார்க்குறான், இல்லை வந்துடுறான். திரும்ப போய் யோசித்து பாருங்கள், 7 தடவை போய் பார்க்குறான். ஒருவேளை நான் இல்லை வாசிக்கும் போது நான் யோசித்து பார்க்குறேன், அங்கே போனவன் கடற்கரையில் ஒரு கிணறுன்னா அப்படி பார்த்துடலாம். அங்கே பார்த்துருப்பான், அங்கே பார்த்துருப்பான், அப்படி பார்த்துருப்பான், இப்படி பார்த்துருப்பான். யோசித்து பாருங்கள். அப்படிப்பட்ட ஒரு பிரயாசம் அந்த ஊழியக்காரனுடைய அனுபவத்தில் இருக்கிறதை பார்க்கிறோம். நன்மையை பார்க்கும்படியான ஒரு கண் அவனுக்கு இருக்கிறது. 1 சாமுவேல் 9:24 சாமுவேல் சவுலை பார்த்து சொல்கிறார், இதோ இது உனக்கென்று வைக்கப்பட்டது, இது உனக்காகவே வைக்கப்பட்டது. என்ன அருமையான வார்த்தை பார்த்தீங்களா? அந்த மேகம் எழும்புகிற ஒரு அனுபவம் உங்களுக்காக. எலியாவுடைய வார்த்தையின்படி அந்த காரியம் செயல்படுகிறதை நாம் அதில் பார்க்கிறோம். மார்க் 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் ஆண்டவர் சீஷரை பார்த்து சொல்கிறார், பக்கத்தில் கிராமத்துக்கு போங்க, ஒருவரும் ஒரு காலும் ஏறியிராத கழுதை குட்டி அங்கே கட்டியிருக்க காண்பீர்கள். போகிறாங்க, கட்டியிருக்கு. அப்போ தான் ஆயத்தமாக்கப்பட்ட நன்மை, அந்த ஆயத்தமாக்கப்பட்ட நன்மையை காணக்கூடிய கண் இந்த ஊழியக்காரனுக்கு இருந்திருக்குது. அதைத்தான் நம்ம இதில் வாசிக்கிறோம். அதனாலே சொல்லப்பட்டிருக்கிறது. திரும்ப போய் 7 தடவை பாருன்னே பார்க்குறான். 7ஆம் தரம் பார்க்கும்போது உள்ளங்கே எத்தனை மேகம் வருகிறது என்று சொல்லி வந்து சொல்வதை நாம் இதில் பார்க்கிறோம். அல்லேலூயா. அப்படியானால் மேகத்தை குறித்த ஒரு அறிவு மட்டுமல்ல, ஆயத்தமாக்கப்பட்ட நன்மையை காணக்கூடிய ஒரு கண்கள் இந்த ஊழியக்காரங்க இருந்தது போல உங்களுக்காக உங்கள் தொழிலில், உங்கள் குடும்பத்தில் தேவன் ஆயத்தமாக்கியிருக்கிற நன்மையை காணக்கூடிய ஆவிக்குரிய கண்கள் உங்களுக்கு இருக்குமானால் நீங்கள் ஜெயம் பெறுவது நிச்சயம். அதே தான் இந்த வசனத்தில் நான் வாசிக்கிறோம். இனி 3வது அனுபவம் என்ன என்று சொல்லி பார்ப்போமானால் 44ஆம் வசனத்தில் 7ஆம் தரம் இவன் இதோ சமுத்திரத்திலிருந்து ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை அத்தனை சிறிய மேகம் எழும்புகிறது என்று சொன்னான் என்று பார்க்கிறோம். அதாவது எலியாவின் வார்த்தையில் இருக்கிற கரிசனை. எஜமான் சொல்லியிருக்கிறார், 7 தடவை போய் பாரு. ஏன் ஒரு தடவை பார்த்தா போதா? இல்லை 2 தடவை பார்த்தா போதாதா? இத்தனை தடவை போகணுமா? அந்த கேள்வியே இல்லை. பார்த்தீங்களா? அவன் வார்த்தையிலே கரிசனை உள்ளவனாக இருக்கிறான். எலியாவினுடைய வார்த்தை குறித்து, அதை செயல்படுத்துவதை குறித்து கரிசனை உள்ளவனாக இருக்கிறான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் சொன்ன காரியத்தை குறித்து, வார்த்தை குறித்து, வாக்கை குறித்து, உங்களோடு பண்ணி உடன்படிக்கை குறித்து நீங்கள் எவ்வளவு கரிசனை உள்ளவர்களாக இருக்கிறீர்கள் என்பதை யோசித்து பாருங்கள். ஒருவேளை உங்களுக்கு பார்க்க கடினமாக தெரியலாம், உங்களுக்கு பார்க்க இது தேவையா அப்படிங்கிற மாதிரி கூட தெரியலாம். வார்த்தை ஊழியக்காரத்தில் வந்திருக்கு, எலியாவிடத்தில் வந்திருக்கு. அதனால இவன் பிரயாசத்தோடு அந்த வார்த்தையில் கரிசனை உள்ளவனாக இருக்கிறான் என்பதைத்தான் நம்மளே வாசிக்கிறோம். கேரித்தார் வற்றின உடனே எலியாவை பார்த்து, நீ சரிபாத்தில் விதை விட்ட போ அப்படின்னு சொல்லி சொல்வதையும் அனுப்புவதையும் அவளோடு பேசுகிறதையும் பார்க்குறோம். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் வாசிக்கும் போது, விதவை போய் எலியாவின் சொற்படி செய்தாள். அவளும் இவனும் அவள் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள். எப்படி நடந்தது? அவனுடைய சொற்படி செய்தாள். அதுதான் அந்த வார்த்தையில் கரிசனை, வார்த்தையின்படி செய்கிற அனுபவம் வரும்பொழுது காரியம் ஜெயமாக இருக்கும். நோவை பார்த்து கர்த்தர் ஒரு பேழை உண்டாக்கு, இந்த அளவு உயரம், இவ்வளோ அகலம், இவ்வளோ நீளம் உண்டாக்கு அப்படின்னு சொன்னார். அவன் நாட்டில் அதுக்கு முன்னால் மழையே கிடையாது. பூமியிலேருந்து தான் ஈரம் எழும்பி தரையை நினச்சதுன்னு பார்க்குறோம். மழை பெய்யும், இவ்வளோ பெரிய கப்பல் எப்படி மிதக்கும்னு யோசித்து தான் அவனுக்கு கட்டியிருக்க மாட்டான். மிதக்கும் என்ன நடக்குது பிரச்சனை இல்லை, கர்த்தர் என்ன கட்ட சொல்லியிருக்கட்டா நான் கட்டுறேன். அதான் அதில் வாசிக்கிறோம். அதிகாரம் 6:22 நோவா அப்படியே செய்தான். ஆண்டுடைய வார்த்தையில், கர்த்தருடைய வார்த்தையில் இருக்கிற கரிசனை
இன்னைக்கு தேவன் உங்களுக்கு கொடுத்த வார்த்தையை நிறைவேற்றுகிற விஷயத்திலே நீங்கள் எவ்வளவு கரிசனை உள்ளவர்களாக இருக்கிறீர்கள் என்பதை யோசித்து பாருங்கள். இன்றைக்கி ஆசீர்வாதம் பெருகும்போது, நன்மை பெருகும்போது அநேகருடைய கண்கள் மறைக்கப்பட்டு போகிறது. அநேகர் உதவினவர்களே மறந்துடுறாங்க, மட்டுமல்ல கர்த்தரையே மறந்துடுறாங்க. ஆனால் எஸ்தர் குறித்து நம்ம வாசிக்கும் போது 2வது அதிகாரம் 20வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, எஸ்தர் முர்தெக்காய் இடத்துல வளரும்போது அவன் சொற்கேட்டு நடந்தது போல இப்போதும் அவன் சொற்கேட்டு நடந்து வந்தால், இப்போதுன்னா அரண்மனையில் இருக்கும்போது, வீட்டில் இருக்கும்போது முர்தெக்காயுடைய வார்த்தை எப்படி கேட்டு எஸ்தர் நடந்தாலோ அதே போல் ராஜாத்தி ஆக்கப்பட்ட பிறகும் அரண்மனைக்கு வந்த பிறகும் அவன் சொற்படி செய்தாள். அந்த வார்த்தை கொடுத்த கரிசனை நீங்கள் இவ்விதமாக இருக்கிறீங்க. அதுதான் அதில் வாசிக்கிறோம். கடைசியாக நம்மள வாசிக்கும் போது 4வது ஒரு அனுபவமாக அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, நீ போய் 7 தடவை பாருன்னு சொல்கிறான். ஏற்கனவே ஒரு தடவை பார்த்துருக்கிறான். பின்னால் அவன் சொல்ல, நீ இன்னும் 7 தடவை, அப்போ மொத்தம் 1 + 7 8 தடவை பார். அவ்வளோ எளிதான காரியமான யோசித்து பாருங்க. இதில் என்ன தெரிகிறது? அந்த ஊழியக்காரனுடைய பொறுமை. ஊழியக்காரனுடைய பொறுமை. இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளை நம்ம வாங்குறதுக்கு ஆயத்தமாக இருக்கணும். ரொம்ப அவசரமாக இருப்போம், ரொம்ப தீவிரமாக இருப்போம். தாமதமான உடனே என்னெல்லாமோ சொல்ல ஆரம்பிச்சிருவோம். யாருக்கெல்லாமோ செய்கிறான், நமக்கு எங்கே செய்கிறான்னு புலம்ப ஆரம்பிச்சிருவோம். ஏசாயா 49:14 வாசிக்கிறோம், சீயோனோ கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவன் என்னை மறந்தார் என்று சொல்கிறாளே. மீட்கப்பட்டுச்சுன்னு அப்படி சொல்லுது. ஏன்? பொறுக்க முடியாததுனால, பொறுமையாய் போக முடியாததுனால. ஆனால் அந்த ஊழியக்காரன் 8வது முறை தான் மேகத்தை பார்த்துருக்கிறான். அப்போ அத்தனை முறையும் அவன் போகிறான், இல்லை வருகிறான், போகிறான், இல்லை வருகிறான். யோசித்து பாருங்கள் எவ்வளோ பொறுமை. ஊழியக்காரனுடைய பொறுமை அதில் விளங்குவதை நாம் அதில் பார்க்கிறோம். சங்கீதம் 40:1 வாசிக்கிறோம், கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். நீங்களும் பொறுமையாக இருப்பீங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் அந்த வசனத்தில் என்ன சொல்லிட்டு பாருங்க, கர்த்தருக்காய் பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்குற வரைக்கும் நான் பொறுமையாக இருந்தேன். அதான் இதில் சொல்லப்பட்டிருக்கு. சில சமயத்தில் நம்ம சொல்கிறோம், என்னால் முடிஞ்ச வரைக்கும் பொறுமையாக இருந்தோம், என்னால் இதுக்கு மேலே முடியல, பொறுக்க வரைக்கும் நான் பொறுத்து தான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு லிமிட் வச்சுருக்கிறோம். இந்த நம்ம ஒரு லிமிட் வச்சு, ஒரு வரைமுறை வச்சுருக்கிறதுனால தான் அநேக காரியங்களிலே நன்மையை நாம் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறோம். பொறுமை என்பது நம்முடைய கோட்டுக்குள்ள அல்ல, நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ள அல்ல, தேவன் இறங்குகிற வரை. அதை தான் 123 சங்கீதம் 2வது வசனத்தில், வேலைக்காரனுடைய கண்கள் எஜமானின் கையை நோக்கியிருக்குமா போல, வேலைக்காரனுடைய கண்கள் எஜமாட்டியுடைய கையை நோக்கியிருக்குமா போல, எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரை. அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். இரக்கம் செய்யும் வரை, கிடைக்கும் வரை, பெற்றுக்கொள்ளும் வரை பொறுமை அவசியம். அதை தான் நம்ம வாசிக்கிறோம். இந்த வேலைக்காரன் 8வது முறை தான் உள்ளங்கை மேகத்தை பார்க்குறான். அப்போ அது வரைக்கும் போய் பார்க்குறான், இல்லை திரும்பி வாரான், போய் பார்க்குறான், இல்லை திரும்பி வாரான். யோசித்து பாருங்க, அப்போ எவ்வளோ பொறுமை அதில் விளங்குகிறது. அதுதான் இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளை நாமும் நம்முடைய வாழ்க்கையில் செயல்பட வேண்டியவர்களாக இருக்கிறோம். வரி கொடுக்கணும், எல்லோரும் கேட்குறாங்க. ஆண்டவர் சொன்னார் பேதுரு பார்த்து, நீ போய் கடலில் தூண்டி போடுப்பா, முதலாவது கிடைக்கிற மீனை வாய் திறந்து பாரு, அதில் வெள்ளி பணம் இருக்கும், எடுத்து கொடுத்துரு. போய் போட்ட உடனே இது கிடைக்குமா? யோசித்து பாருங்க. அப்போ இவன் போய் போடணும், மீன் கிடைக்கிற வரை இவன் காத்திருக்கணும். கடலில் அவ்வளோ வெயில் தலையில் விழும், அந்த வெயிலுடைய உஷ்ணத்தை தாங்கணும், அந்த மீன் வரைக்கும் பொறுமையாக இருக்கணும். இவ்வளோ காரியம் செய்தால் தான் மீன் கிடைக்கும், வெள்ளி பணம் கிடைக்கும். இதே போல் உங்களுக்கு ஒரு ஆயத்தத்தை, நன்மையை கர்த்தர் ஆயத்தமாக்கும் போது அதை பெற்றுக்கொள்கிற விஷயத்தில் நீங்கள் பொறுமை அவசியம் என்பதை தான் நல்ல வாசிக்கிறான். அதான் பவுல் ரோமர் 12:12 உபத்திரவத்திலே பொறுமையாக இருங்கள் என்று சொல்வதை நாம் அதில் பார்க்கிறோம். இந்த வார்த்தையில் இருக்கிற அன்பு நேச பிள்ளைகளே, ஆண்டவர் இன்றைக்கு நம்ம கொடுக்குற ஒரு ஆலோசனை, உள்ளங்கை எத்தனை சிறிய மேகம் ஏழாந்தரம் வருகிறது என்று சொல்வதை பார்க்கிறோம். அந்த வேலைக்காரனுடைய வாழ்க்கையில் 4 அனுபவங்கள் உண்டு. மேகத்தை குறித்த ஒரு அறிவு அவனுக்கு இருப்பதை பார்க்கிறோம். மட்டுமல்ல, ஆயத்தமாக்கப்பட்ட நன்மை காண்கிற ஒரு அனுபவமும், எலியா தீர்க்கதரிசியுடைய வார்த்தையை கனம் பண்ணுகிற ஒரு அனுபவம், பொறுமையாய் நிறைவேறுவரை காத்திருக்கிற அனுபவம் இருக்குது. நீங்களும் அப்படி இருப்பீங்களா? நீங்களும் அப்படி இருப்பீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் நன்மை பெற்றுக்கொள்வீர்கள். கர்த்தர் இந்த நாள் உங்களுடைய வாழ்க்கையில் உள்ளங்கை ஆசீர்வாதத்தை ஆரம்பிக்கிற நாள். பெற்றுக்கொள்ள ஆயத்தமா? நாம் ஜெபிப்போம். இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம். உங்களுடைய வார்த்தை ஆமென்று மாமேனும் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொருவரும் அவர்களுக்காக நீர் ஆயத்தமாக்கிற உள்ளங்கை மேகத்தின் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள உதவி செய்கிறார்.
இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மேலும் விவரங்களுக்கும் உங்கள் ஜெப தேவைகளுக்கும் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி ஜீசஸ் லிவ்ஸ் காஸ்பல் மினிஸ்ட்ரீஸ், சகோதரர் ஜான் எம் ஜெயராஜ், 123A தோனாவூர் ரோட், மாவடி, நெல்லை மாவட்டம், தென்னிந்தியா 627107. செல்போன் 9443113292.